ஸ்ருதி நாராயணன் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் பக்கம் போனாலே ஒரு சிலர் வெறும் வாய்ப்புக்காக இவ்வளோ கேவலமா இறங்குவாங்களா அப்படின்னும், இன்னும் சிலர் இவங்களோட வீடியோவை லீக் பண்ணவன புடிச்சு அவனை அடிச்சு தோலை உரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள நிறைய பேருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸ்ருதி நாராயணன் இவங்க ஒரு சீரியல் ஆக்டர். சில நாட்களுக்கு முன்னாடி இவங்களோட அந்தரங்க வீடியோ லீக் ஆயிருந்துச்சு. அது இந்த மாதிரி பலரால ஷேர் செய்யப்பட்டு ஒரு பயங்கர வைரல் நியூஸாவே மாறிடுச்சு. இத பத்தி ஸ்ருதி நாராயணன் அவங்களோட அபிஷியல் ஐடியிலேயே இது ஏஐ தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை பார்த்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் அது ஏஐ வீடியோ கிடையாது, ஒரிஜினல் வீடியோ தான் சொல்ல, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இந்த ஸ்ருதி நாராயணன் ஆக்ட்ரஸ ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லீக் பண்ணவன் யாருன்னு யாருமே கண்டுபிடிக்கல. அவன் இன்னுமே மக்களோட மக்களா ஜாலியா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் திறமையை காட்டி மட்டும்தான் மேல வரணும். இல்ல குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தோம்னா அதோட முடிவு என்னைக்குமே தப்பாதான் அமையும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.